எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரோட்டில் போகிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. அவ்வளவு சிரமமாக இருக்கும். ஒரு ப்ரைவேட் பஸ் இவ்வளவு மோசமாக வண்டியை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் எனக்கு எப்போவுமே இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டில் நிறைய குற்றங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே நடந்துட்டு இருக்கும். ஒரு சில குற்றங்கள் வெளிப்படையாக நடந்துட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அது சரியா இருக்கும். அப்ப இந்த பிரைவேட் பஸ் ஓவர் ஸ்பீட் பண்றதா இருக்கட்டும், எதிரில் அவங்க ஓவர் டேக் பண்ணும்போது எதிரில் ஒரு டூ வீலரோ காரோ எது வந்தாலும் அதை கண்டுக்காம போறதா இருக்கட்டும், மற்றவங்களை பத்தி துளி கூட அக்கறை இல்லாம வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், ரேஷ் டிரைவ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கேவலமா ஓவர் டேக் பண்ணி மற்றவங்க எல்லாரையும் பயமுறுத்துறதா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருக்குமே வழி விடாம தான் மட்டும் வண்டி ஓட்டிட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது நெக்லிஜென்ட் அண்ட் கேர்லெஸ் அண்ட் ரெக்லெஸ் டிரைவிங் அப்படிங்கறத நம்ம பிரைவேட் பஸ்ஸுக்கு நம்ம சொல்லணும். நான் ஏன் இந்த வீடியோ ஸ்பெஷலா மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி பேசவே கிடையாது. பட் நான் பேசியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் த சொசைட்டி. ஏன் இந்த பிரைவேட் பஸ் மேல இவ்வளவு ஒரு மோசமான ஒரு என்ன சொல்றது ஒரு மானிட்டரிங் அப்படிங்கிறது நடக்குதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த டிக்கெட் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், அவர்கிட்ட நான் கேட்டேன், கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் ரெண்டுமே நின்றுச்சு, இது எந்த டைமுக்கு போகுது அது எந்த டைமுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, பஸ் எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகுதுன்னா கொஞ்சம் முன்ன பண்ண மேபி இருக்கலாம், 10-20 மினிட்ஸ் இருக்கலாம், பட் நீங்க சேஃபா போகணும்னா கவர்மெண்ட் பஸ்ல போங்க, பிரைவேட் பஸ்ல போனீங்கன்னா பயந்துகிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பிரைவேட் பஸ் ஏன் இவ்வளவு மோசமா ஓட்டுறாங்க? நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, பிரைவேட் பஸ்க்கு ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படிங்கிறத வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீடு கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஓட்டுற விதமே சரியில்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ரெக்லெஸ்ஸா ஓட்டுறது, இந்த ரெக்லெஸ்ஸா ஓட்டுறதை இன்கேஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பாட் ஃபைன் பண்ணணும். பிரைவேட் பஸ் ஸ்பாட் ஃபைன் பண்ணணும். ஸ்பாட் ஃபைன் மட்டும் கிடையாது, பிரைவேட் பஸ்ஸோட லைசன்ஸ் பறிமுதல் பண்ணணும். அந்த பிரைவேட் பஸ் ஓனர் மேல கேஸ் போடணும், டிரைவரை அரெஸ்ட் பண்ணணும், ஓனரை அரெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான நார்ம்ஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் இதுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமா ஓட்டுறாங்க. நீங்க பிரைவேட் பஸ்ல போல, ஓகேவா, பிரைவேட் பஸ்க்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் என்னுடைய டூ வீலர் எடுத்துட்டு நான் போக்குற ரோட்ல போயிட்டு இருக்கேன். நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, யாருக்கு எந்த தொந்தரவாது பண்ணா, ரோட்டுக்கு ஓரமா வந்துட்டு இருப்பேன். எனக்கு எதிரில் வரக்கூடிய பிரைவேட் பஸ் என்னை பத்தி கவலையே படாம நான் ரோட்டுக்கு அங்கிட்டு விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேகமா அதுவும் வருவாங்க. அதாவது இப்ப எதிரில் ஒரு லாரி வருதுன்னா அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணுவாங்க பிரைவேட் பஸ். இப்ப அவன் இந்த பிரைவேட் பஸ் ஒரு ஸ்பீட்ல ஓவர்டேக் பண்ணி வருவான். இப்ப நான் ஏதோ ஒரு மிஸ்கால்குலேஷன்ல ஏதோ ஒரு 10 செகண்ட் ஏதோ ஒரு கால்குலேஷன் ஸ்பீடு கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து தூக்கிட்டு நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் வரக்கூடிய ஸ்பீட் கால்குலேஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. அப்ப இப்படி ஒரு மோசமா லாபத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. நான் எனக்கு ஒரு டக்குனு ஞாபகம் வச்சு, ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் பிரைவேடைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு கட்சியோட அரசியல் தலைவர் சொன்னாங்க, நீங்க டிஃபென்ஸ் பிரைவேடைஸ் பண்ணி ஒரு பிரைவேட் காரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் நாட்டோட ரகசியத்தை காசுக்காக வெளிநாட்டுல விற்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த கொஸ்டினுக்கு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஏதோ XRY டிஃபென்ஸ் XRY பர்சன் இருக்கான், அவன் என்ன பண்றான், டிஃபென்ஸ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. டிஃபென்ஸ் பிரைவேடைஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா பிரைவேட் ஒரு பிரைவேட் காரண்ட் என்ன போயிடும், டிஃபென்ஸ் செக்டார் போயிடும், ரைட்டா? இப்ப பிரான்ஸ்ல ஒருத்தன் வரான், பிரான்ஸோ ரஷ்யாவோ யூஎஸ்ஓ ஏதோ ஒரு நாடு உங்க நாட்டோட டிஃபென்ஸ் ரகசியத்தை என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் பிரைவேட்ல இருக்கான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபென்ஸ் பிரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவன் பிரைவேட்ல இருக்கான். இப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் அவனுக்கு ஒரு 2000 கோடி 3000 கோடி தரேன், அதை வச்சு எனக்கு அதை வச்சு உங்களுடைய டிஃபென்ஸ் பற்றிய ரகசியத்தை கொடு அப்படின்னா 2000 கோடி வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு அதுல ஒரு சில கோடிகள்லேயே துபாயிலேயே எங்கே போய் செட்டில் ஆக மாட்டான் நாட்டோட ரகசியத்தை சொல்லிட்டு. ஸோ அதுதான் பிரைவேட் செக்டரோட மிக ஆபத்து அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பஸ் லாபத்துக்காக இவ்வளவு பண்றாங்க. இது கண்டிப்பா யாருக்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்றது எல்லாருன்னா என்னன்னா, ஆர்டிஓ இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும்ங்கிறதா என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தா இவங்க சரியாவாங்க அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின் வருது. இப்ப ஏன் நம்ம இதை பேசுறோம்? தென்காசியில 2 பிரைவேட் பஸ் நேருக்கு நேர் மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுதான் 6 பேர் இறந்திருக்காங்க. அந்த 6 பேர் இறந்ததுல 5 பேர் பெண்கள். ஹெட் ஆன் ஹெட் கொலிஷன், அதாவது 2 பிரைவேட் பஸ் நேருக்கு நேர் மோதிக்கிச்சு அப்படிங்கிறதா நீங்க புரிஞ்சுக்கணும்.
ஒரு பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்காசில இருந்து கோவில்பட்டியை நோக்கி போயிட்டு இருந்த பஸ், இன்னொரு பஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில இருந்து செங்கோட்டையை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு பஸ். இந்த 2 பஸ் தான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கொலைட் ஆயிடுச்சு, மோதிக்குச்சு. ஸோ இதுல வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓவர் ஸ்பீடிங், நெக்லிஜென்ட்டா, அதாவது கண்டுக்காம ஓட்டுனது, கேர்லெஸ்ஸா ஓட்டுனது, டிரைவர் இப்படி பண்ணது அப்படி பண்ணதெல்லாம் சொல்றாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு விபத்து நடந்துருச்சு, உயிர் போயிடுச்சு, இன்ஜூர், நிறைய பேருக்கு வந்து இன்ஜூர் ஆயிருக்கு, பிராக்சர் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து தெரியல. யோசிச்சு பார்த்தாலே உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெச்எம்லாம் இறந்துட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இறந்த உயிர் ஹெச்எம்மோ குழந்தையோ அது மேட்டர் கிடையாது, மனித உயிர், அதுதான் வந்து நம்ம வந்து சொல்ல வரோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதை பத்திலாம் நம்ம வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு மேல எப்படி வந்து நம்ம பிரைவேட் பஸ் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இதை கண்டுக்கல. இதுக்கு மேல இன்னும் எப்படி நம்ம வந்து கரெக்டா கொண்டு போகணும். ஏன் வந்து இந்த பிரைவேட் பஸ்க்கு ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு மோசமா டிரைவிங் பண்றாங்க அப்படின்னா அதை ஏன் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியல? அப்படி என்ன அவங்க வந்து கவர்மெண்ட்டையே பாக்கெட்ல வச்சிருக்காங்களா அந்த பிரைவேட் பஸ்காரங்க, இல்ல கவர்மெண்ட் வந்து தனக்கு அப்பாற்பட்டது நினைச்சிட்டு இருக்காங்களா அந்த பிரைவேட் பஸ்காரங்க அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியல. இந்த இடத்துல நான் வந்து பிரைவேட் பஸ்காரங்களை கூட நம்ம வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு கரெக்டா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த உயிர் போனதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப டிஸ்டர்பிங்கா வந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிரைவேட் பஸ்னால ரொம்ப இரிட்டேட் ஆகி போயிருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த விதமான இந்த விபத்து அப்படின்லாம் வந்து இனிமேலாவது ஒரு ஐ ஓப்பனிங் இன்சிடென்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நீங்க நினைக்கிறீங்க இந்த நியூஸ் பத்தி? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.